நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது உங்கள் தீன் பாதை சேனல். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமக்கு அடிக்கடி ஏராளமான கனவுகள் வருகின்றது. கனவு கண்டவுடன் அதை பலரிடம் கூறுகின்றோம். கனவிற்கான பலன்களை தேடுகின்றோம். நாம் செய்கின்ற இந்த செயற்பாடுகள் சரியானதா? இஸ்லாத்தின் பார்வையில் கனவை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? வஃபாத்தானவர்கள் நம்முடைய கனவில் வந்தால் என்ன அர்த்தம் என்பதை ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி 4200வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. கனவு 3 வகைப்படுகின்றது. ஒன்று, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்திகள். இரண்டாவது, ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய கெட்ட செய்திகள். மூன்றாவது, நம்முடைய ஆழ் மனதில் தோன்றக்கூடிய நம்முடைய எண்ணங்கள். நல்ல கனவுகளை காணுகின்ற போது அவற்றை நமக்கு நெருக்கமான ஒருவரிடம் கூறலாம். கெட்ட கனவுகளை காணும்போது அதை யாரிடமும் கூறக்கூடாது. வஃபாத்தானவர்கள் நம் கனவில் தோன்றுவது அல்லாஹ்வின் புறத்திலோ அல்லது ஷைத்தானின் புறத்திலோ வருவது கிடையாது. மாறாக அவை எமது எண்ணத்திலிருந்து வருவதாகும். ஏனென்றால் மரணித்தவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில் அல்லாஹ் ஒரு தடுப்பை, ஒரு திரையை ஏற்படுத்தியுள்ளான். எனவே அவர்களால் கனவினூடாகவும் வர முடியாது. மறுமை வரை அவர்கள் அந்த திரையை மீறவும் முடியாது. எனவே மரணித்தவர்கள் கனவில் தோன்றினால் அவற்றை பெரிதுபடுத்த தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக துஆ செய்யுங்கள்.